என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். இந்த திமுகவினுடைய பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒரு புறம்போக்கு இருக்கிறான். இருந்தான், இப்ப இல்ல. ஏன்னா நேத்து செத்துட்டான். அவன் சாகரத்துக்கு முன்னாடி கடைசியா மருத்துவர் ஐயாவை மேடையில தவறா பேசியிருக்கான். அந்த பேச்சு நீங்களே ஒரு முறை கேட்டு வாங்க. இன்னைக்கு சாயந்தரம் டிவியில சொல்றாரு, சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை, நீ எவனோட சேர்ந்தியோ அங்க போய் சப்பு, எங்களை கேட்காத. ஏன்னா இது இவனுடைய கடைசி பேச்சு அப்படின்னு சொன்னாங்க. கடைசியா பேசும்போது கூட இப்படிதான் பேசுவானா இந்த புறம்போக்கு அப்படின்றத நம்ம இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்குவோம். நான் இந்த காணொலி பதிவு பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவினுடைய தற்குறி பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எதிர்பாராத விதமாக அகால மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு தான் எனக்கு தகவல் கிடைத்தது. ஆனா அப்படி ஒரு சம்பவம் உண்மை இல்ல, அவன் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த பேச்சு அவன் பேசியிருக்கிறத கேட்ட பிறகும் கூட உண்மையிலேயே மருத்துவர் ஐயா அவர்களால் இடஒதுக்கீடை பெற்று அந்த இடஒதுக்கீட்டில் வேலை வாய்ப்பை பெற்று அந்த வேலை வாய்ப்பால பொருளாதார உயர்வை பெற்று அந்த பொருளாதாரத்தை கொண்டு வாழுகின்ற மக்கள், எம்பிசி கேட்டகரியில் உள்ள எல்லா சமூகத்து மக்களும், எல்லா சாதி மக்களும், எம்பிசி கேட்டகரியில் உள்ள எல்லா சாதி மக்களும், எம்பிசி கேட்டகரியில 108 சமூகம் கருணாநிதி சேர்த்து விட்டு போனாரு. இன்றைக்கு 116 சமூகங்கள் எம்பிசி கேட்டகரியில இருக்கு. இந்த எம்பிசி கேட்டகரியில இருக்கிற வன்னியர் அல்லாத பிற சமூகத்து மக்கள் எல்லாம் சேர்ந்தா குறைந்தது ஒரு 3 கோடிக்கு மேல வரும் தமிழ்நாட்டில். உங்க கண்ணுல எங்கன்னா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கண்ணுல பட்டா முதல்ல கையில எது கிடைக்குதோ அதெல்லாம் அடிச்சிருங்க. அடிச்சிட்ட பிறகு உங்க மேல மேற்கொண்டு அவன் எதனா ஆக்ஷன் எடுக்கிறானா இல்ல அரசாங்கம் எதனா ஆக்ஷன் எடுக்குதா அப்படின்னு பிறகு பார்க்கலாம். ஏன்னா இவ்வளவு கேவலமா தமிழ்நாட்டின் ஒரு முதுபெரும் அரசியல் தலைவர், தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களின் உரிமை குரலாக இருக்கின்ற ஒரு முதுபெரும் அரசியல் தலைவர் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமைய இவன்லாம் ஒரு அரசியல் பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு, இவன்லாம் ஒரு மேடை பேச்சாளர் சொல்லிட்டு இவனெல்லாம் மேடை ஏற்றி பேச வைக்கின்ற அளவிற்கு திமுக தரம் கெட்டு கிடக்குது அப்படின்னா அது ஒரு இயக்கமா, அது ஒரு கட்சியா? அந்த கட்சி ஆளுவதற்கு தகுதியுடைய கட்சியா தமிழ்நாட்டில்? சொல்லுங்க. திமுக தமிழ்நாட்டை ஆள தகுதியுடைய கட்சியா? கட்சி ஒரு மாநிலத்தை ஆளுவதற்கு தகுதியுடைய கட்சினா அந்த கட்சிக்கு எவ்வளவு தரம் இருக்கணும்? இது தரமா? இது இவன மாதிரி தரம் கெட்டவர்களை எல்லாம் இயக்கத்தில் வைத்துக் கொண்டு மேடை ஏற்றி பேச வச்சா பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கின்ற அத்தனை பேரும் பேசுவாண்டா. இதை விட கேவலமா? இவெல்லாம் ஒரு பேச்சாளர் வச்சுக்கிட்டு இவனெல்லாம் ஒரு அரசியல் மேடை ஏற்றி பேச வச்சுட்டு நீங்கெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி நடத்துறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்லையடா? எவனுக்கும் 40 இடங்கள்ல ஜெயிச்சு என்ன மயிரை புடுங்க போறீங்களா நீங்க? போய் நான் கேட்கிறேன், ஏற்கனவே 38 இடங்கள்ல ஜெயிச்சீங்களா? புடுங்குனீங்களா அந்த 5 வருஷமும்? 40 இடங்கள்ல நாங்க ஜெயிச்சிட்டன்ற ஒரே ஒரு ஆணவத்துல கர்வத்துல இந்த புறம்போக்கு மேடையில திமுகவிற்கும் இடஒதுக்கீட்டிற்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு மருத்துவர் ஐயா சொன்னார். என்ன தப்பு? திமுகவிற்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த கிருஷ்ணமூர்த்தின்ற இந்த பொறுக்கி பேசுறான திமுகவிற்கும் இடஒதுக்கீட்டுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? என்னத்தை இடஒதுக்கீட்டை திமுக தமிழ்நாட்டில் புடுங்கி கத்த கட்டி வச்சிருக்கு? சொல்லுங்க. என்னத்தை புடுங்கி கத்த கட்டி இருக்கு திமுக? சவுக்கு சங்கர் இதே மாதிரி தரங்கற்ற வார்த்தைகளை மக்கள் மத்தியில வெளியிட்டான். அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்கீங்க. இவன் என்ன தரமான வார்த்தைகளை வெளியிட்டு இருக்கானா?
இவனை விட தரங்கெட்டு மேடையில பேசுற வேற ஒரு அரசியல் பேச்சாளர இன்னைக்கு இருக்கானோ எவனா? இவெல்லாம் திமுகவுக்கு ஒரு பேச்சாளர்னு வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் ஒரு கட்சி நடத்துறீங்களா? உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா யாருக்கும்? திமுக காரனுக்கு எவனுக்குமே வெக்கம் இல்லடா. இந்த பேச்சை இவன் மேடையில பேசுறான். இவன் பேச்சை கேட்டு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே திமுக காரனுங்க, ஆம்பளை பொம்பளை எல்லாருமே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமெல்லாம் எதுவும் கிடையாதா? இதுக்கு ஒரு மேடை, இந்த மேடை மேல இந்த மயிறு பேச்சை கேட்கறதுக்கு கீழே லட்சக்கணக்கான மக்கள். வெக்கம் இல்லை உங்களுக்கு எல்லாம்? இவனெல்லாம் அதே இடத்துல செருப்பை கட்டி அடிச்சிருந்தா அவன் இன்னொரு நாளைக்கு மேடை ஏறுவானா? மருத்துவர் ஐயா தமிழ்நாட்டில் இருக்கிற அருந்ததி சமூகத்து மக்கள் எவ்வளவு ஒடுக்கப்பட்டிருந்தார்கள் ஒரு காலத்துல எல்லாருக்கும் தெரியும். அந்த மக்கள் எஸ்சி சமூகத்துல இருந்தாலும் 18 விழுக்காடு இடஒதுக்கீடு எஸ்சி கேட்டகரியில இருந்தாலும் கூட அருந்ததியர் மக்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வேண்டும் என்றால் அருந்ததியர் சமூகத்து மக்கள் வந்துட்டு எஸ்சி சமூகத்திலேயே மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்க. இந்த மக்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள் அருந்ததியர் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததியர்களுக்கென்று தனியாக இடஒதுக்கீடு வேணும்னு பல போராட்டங்களை நடத்தியவர் மருத்துவர் ஐயா. அந்த போராட்டத்தின் மூலமாக பல அழுத்தங்கள் அன்னைக்கு ஆட்சியில் இருந்த கருணாநிதிக்கு கொடுத்து கருணாநிதியை இடஒதுக்கீடு கொடுக்க வைத்தது மருத்துவர் ஐயா. மருத்துவர் ஐயா என்ற ஒரு மாபெரும் ஆளுமை இல்லாத இருந்திருந்தா ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கருணாநிதி அந்த இடஒதுக்கீடை கொடுத்திருக்க மாட்டாரு. மருத்துவர் ஐயா தேவைப்பட்டாரு அந்த இடஒதுக்கீட்டை கொடுக்கிறதுக்கு. தமிழ்நாட்டில் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமிய சமூகத்து மக்கள். இந்த இஸ்லாமிய சமூகத்து மக்கள் பிசி பிரிவுல தான் இருந்தாங்க. ஆனா பிசி பிரிவுல அவர்களுக்கு போதுமான இடஒதுக்கீடு கிடைக்கல. அவர்களுக்கான விகிதாச்சார அடிப்படையில இடஒதுக்கீடு கிடைக்கலன்னு சொல்லிட்டு பிசி பிரிவுல அவர்களுக்கு தனியாக உள்ஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேட்டது மருத்துவர் ஐயா. பழனி பாபா உடன் இருந்தார். பழனி பாபா மருத்துவர் ஐயா இருவரும் கருணாநிதி அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து பல போராட்டங்கள் பல மாநாடுகளை நடத்தி இஸ்லாமிய சமூகத்து மக்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்க வைத்தது மருத்துவர் ஐயா. இன்றைக்கு எம்பிசியா இருக்கட்டும் பிசியா இருக்கட்டும் இந்த கேட்டகரியில உள்ள மக்கள் எல்லாம் ஓரளவிற்கு அவரவர்களுடைய விகிதாச்சார அடிப்படையில உரிமையை பெற்று கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் பொருளாதார வளர்ச்சியிலையும் சற்று மேலோங்கி நிற்கிறார்கள் அப்படின்னா அதற்கு காரணம் மருத்துவர் ஐயா. இவன் யாரா? இவன் புறம்போக்கு கிருஷ்ணமூர்த்தி புறம்போக்கு. இவன் ஒரு எச்சக்கலை. நாயை பார்த்தா இவனை பார்த்த மாதிரியே இருக்கு, இவனை பார்த்தா நாயை பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த நாய் எவ்வளவு ஒரு கேவலமான வார்த்தையை யாரை பார்த்து சொல்றான் இவன்? இவன் மட்டும் எங்கன்னா கண்ணுல பட்டா மருத்துவர் ஐயாவினுடைய அந்த போராட்டத்தால மருத்துவர் ஐயாவால வாழ்வு பெற்றவர்கள் நீங்க அப்படின்னா இவன் எங்கன்னா உங்க கண்ணுல பட்டா முதல்ல எது கையில கிடைக்குதோ அதுல செம்ம சாத்துங்க. இவனெல்லாம் வந்துட்டு சமூகத்துல இல்ல, இவனெல்லாம் வெளியே ஒளாத்தவே விடக்கூடாது. எவ்வளவோ நல்லவர்களை எல்லாம் கொண்டு போய் உள்ள போட்டு வைக்குது இந்த அரசாங்கம். தமிழக அரசு குற்றமே செய்யாதவர்கள் மீதெல்லாம் குற்றத்தை சுமத்தி சிறைப்படுத்தி இருக்கிறது. ஆனா சிறைக்கு உள்ள இருக்க வேண்டியவெல்லாம் மேல ஏறி பேசிட்டு இருக்கான். அதுக்கு காரணம் அரசியல் அதிகாரம். இதைத்தான் நான் பல முறை படிச்சு சொல்றேன். அரசியல் அதிகாரம் என்பது அளப்பரியது. ஆனா நீங்க அதை யாருக்கு கொடுக்குறீங்க? 1000 குற்றங்களை சுமந்து நிற்கின்ற திமுகவுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறீங்க. அந்த திமுக காரன் தான் மேடையில ஏறிக்கிட்டு இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கான். மருத்துவர் ஐயாவும் டாக்டர் அன்புமணி அவர்களும் அரசியலுக்கே வந்திருக்க கூடாது. அப்படி வராமல் இருந்திருந்தா இந்த கள்வர் கூட்டத்தை கேள்வி கேட்க நாதியே இருந்திருக்காது. அதுதானே உண்மை. இந்த கள்வர் கூட்டத்தை கேள்வி கேட்க இங்க நாதி இருந்திருக்காது. எல்லாமே கூட்டு களவாடி பயிலுங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் திமுகவுடன் கூட்டணியில் இருந்திருக்கிறார், அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்திருக்கிறார்.
கூட்டணி என்பது குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில அந்த தேர்தல் கூட்டணி உடன்படிக்கை, அவ்வளவுதான். கொள்கையில கூட்டணி கிடையாது, கோட்பாட்டுல கூட்டணி கிடையாது, மக்களின் உரிமையில முனையளவு கூட எந்த நேரத்திலும் இதுவரையில் சமரசம் செய்து கொள்ளாத தலைவன்டா மருத்துவர் ஐயா புறம்போக்கு. யார பார்த்து என்னடா பேசுற? சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற இந்த பொறுக்கி, இந்த புறம்போக்கு பையன் மக்கள் மத்தியில மட்டும் இல்ல, இனி எங்கேயாச்சும் மேடை அவன் ஏறிட்டான்னா மேடை மேல காலில் இருக்கிற செருப்புல அடிக்க, செருப்புல அடிச்சா மட்டும்தான் அவன் பேசி இருக்கிற பேச்சுக்கான பாவங்கள் கழியும். கையில் அடித்தாலும் மற்ற எதில் அடித்தாலும் அது பாவம் தீராது. ஏன்னா இவன் செய்திருக்கின்ற பாவங்கள் வந்துட்டு அவ்வளவு பெரிய கேவலமானது. இந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு எதிராக ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறது திமுக. இதைத்தான் நான் மீண்டும் 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 தமிழ்நாட்டில் இருக்கிற வன்னியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கேன். வன்னியர் போபியா அப்படிங்கிற ஒரு நோயவே உருவாக்கிட்டாங்க தமிழ்நாட்டில். வன்னியர்களுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டமே ஸ்கெட்ச் போட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அது வன்னியர்களுக்கு புரியல. லட்சக்கணக்கான வன்னியர்கள் வந்து அந்த வலையில விழுந்து கிடக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு பதவி, பணம் எல்லாமே தனி மனித வாழ்க்கைக்கு உதவும். ஆனால் ஒரு நாள் ஆரோடு சேர்ந்து ஊரும் அடிச்சிட்டு போகும். அன்னைக்கு ஊர்ல இருக்கிற நீங்களும் அடிச்சுட்டு போயிடுவீங்க, மறந்துடாதீங்க. நல்லா பாருங்க, நாய் இதுதான் நாய், இதை பாருங்க, இது நாயா இது நாயா. நாயை பார்த்தா இவனை பார்க்க தேவையில்ல, இவனை பார்த்தா நாயை பார்க்க தேவையில்ல, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த நாய் மருத்துவர் ஐயாவை பேசுறான், சொல்ல முடியாத வார்த்தை. பாட்டாளி மக்கள் கட்சியின் ஊடக பிரிவு, பாட்டாளி மக்கள் கட்சியின் ஐடி விங், பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக நீதி பேரவை, இவன் மேல ஏன் ஆக்ஷன் எடுக்க கூடாது? இவன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா மருத்துவர் ஐயாவை பேசுனது அப்படின்னா இல்ல. இவன் ஏற்கனவே பல முறை இப்படி தரம் கெட்ட வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான் மருத்துவர் ஐயாவை பற்றி. அப்பொழுதே இவன் மீது வழக்கு தொடுத்து இந்த நாயை கொண்டு போய் ஒரு குண்டாசுல உள்ள தள்ளி இருந்தா இப்ப இந்த நாய் இந்த வார்த்தை பேசியிருக்காரு. சமூக நீதி பேரவை ஏன் இதை கையில் எடுக்கல? இவன் பேசுகின்ற பேச்சு என்ன பெருமை மிக்கதா? இவன் பேசி இருக்கின்ற இந்த பேச்சை கொண்டு போய் நம்ம நாடு முழுவதும் சேர்க்கலாமா மக்கள் கிட்ட? சொல்லுங்க. இவன் இன்னொரு முறை மருத்துவர் ஐயாவினுடைய வார்த்தை எடுப்பதற்கே இவனுடைய கூசணும். அந்த அளவிற்கு நம்முடைய செயல்பாடு இருந்திருக்கணும். சட்டப்பூர்வமாக அணுகுங்கள். இவன் யார்? இவன் பேசி இருக்கிற இதே வார்த்தையை நான் பயன்படுத்தினா திமுக சும்மா இருக்குமா? நீங்க சொல்லுங்க. இவன் பேசி இருக்கிற இதே வார்த்தைய கருணாநிதி அவர்களையோ ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி அவர்களையோ நான் பேசினா திமுக சும்மா இருக்குமா ஒரு நிமிஷம்? ஆனால் பாமக ஏன் இதில் கவனம் செலுத்த மறுக்கிறது? இந்த வார்த்தையை கேட்ட அத்தனை வன்னியர்களும் கொந்தளிக்கிறார்கள். இந்த பேச்சை கேட்ட அத்தனை வன்னியர்களும் நெருப்பாக கொந்தளிக்கிறார்கள். என்னாலேயே அதை கேட்டுட்டு அதை முழுமையா கேட்க முடியல. அவன் முகத்தை பார்க்கவே சகிக்கல, அது வேற. ரெண்டாவது அந்த பேச்சை கேட்கவே சகிக்கல, அதுவும் அவன் வாயில இருந்து. இவன் உண்மையிலேயே மனித பிறவிதானா இல்ல மரத்தில் இருந்து கீழே இறங்கினவனானே தெரியல. இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவனெல்லாம் அந்த அரசியல் கட்சி வச்சுக்கிட்டு இவனுக்கு ஒரு மேடை போட்டு இவனுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான மக்களை உட்கார வச்சு நாட்டை எவ்வளவு கேவலப்படுத்துறீங்கடா. நாட்டையும் நாட்டு மக்களையும் எவ்வளவு கேவலப்படுத்துறீங்கடா. பணமும் பதவியும் படுத்துற பாடு இருக்கே. கோபுரத்துல இருக்க வேண்டியவன் குப்பமேட்டுல இருக்க வேண்டியவன் கோபுரத்துல இருக்கான். இதுக்கு காரணம் ஒரே ஒரு ஓட்டு படுத்துற பாடு. நீ எல்லாம் இவ்வளவு பேசுற. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற அந்த நபர் வந்துட்டு இனி ஒரு முறை எங்கேயாச்சும் மேடை ஏறுனா உண்மையிலே நீங்க வன்னியர் திமுகவெல்லாம் இருங்க, அதிமுகவெல்லாம் இருங்க, எந்த ஒரு லெட்டர் பேடு கட்சியெல்லாம் இருங்க,
பின்னாடி இருக்கிற அந்த எம்பிசிங்கிற அந்த உரிமையை வாங்கி கொடுத்தது மருத்துவர் ஐயாடா, மறந்துடாதீங்க. நீ கருணாநிதிக்கு தான் காலத்துக்கு ஓட்டு போட்டிருப்ப, நீ ஜெயலலிதாவுக்கு தான் காலத்துக்கு ஓட்டு போட்டிருப்ப. உங்களுக்கெல்லாம் அவங்க செய்யாத அந்த சாதனைய 21 உயிர்களை பலியிட்டு மருத்துவர் ஐயா பாளையங்கோட்டை சிறை தவிர எல்லா சிறைகளிலும் அடைபட்டு உங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. நீ எந்த கட்சியிலனா இரு, இப்படி மருத்துவர் ஐயாவை இவன் பேசியிருக்கான்னா, இவன் உங்க கண்ணுல எங்கன்னா பட்டான்னா முதல்ல செருப்புல அடிக்கணும். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.